கேஷ் ஃப்ளோனா என்ன, பட்ஜெட்னா என்ன, அதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. இப்ப கேஷ் ஃப்ளோ அப்படின்றது இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு சேலரி பீப்புளா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே நமக்கு என்ன இன்கம் உள்ள வருது, நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ்க்காக மணி வந்து வெளியே போகுது, இந்த ரெண்டு விஷயத்த வந்து நம்ம கேஷ் ஃப்ளோ அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ எவ்வளவு வந்து நமக்கு இன்கம் எப்படி வந்துட்டு இருக்கு, அந்த நம்மளோட வீட்டு செலவுகள் வந்து என்னென்ன செலவுகள் இருக்கு, நம்ம எப்படி அலோகேட் பண்றோம். இப்ப டெப்ஸ் இருக்கு, இப்ப லோன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த லோன்ஸ்க்கு நம்ம எப்படி அலோகேட் பண்றோம், அதே மாதிரி முக்கியமான செலவுகளுக்கு நம்ம எப்படி வந்து அந்த செலவு மணியை அலோகேட் பண்றோம், இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸுக்கு எப்படி அலோகேட் பண்றோம் அப்படின்றத வந்து அந்த கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்ப பிசினஸ் பீப்புள் பொறுத்த அளவுக்கு நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி பிசினஸ் பீப்புளுக்கு இப்ப மாச சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 31 1ஆம் தேதியோ சேலரி வந்துடும். இப்ப பிசினஸ் பண்றவங்களுக்கு டெய்லி வந்து மணி ஃப்ளோ வந்துட்டே இருக்கலாம். இல்ல ஒரு சில பிசினஸ்க்கு வீக்லி மணி ஃப்ளோ வரலாம், ஒரு சில பிசினஸ்க்கு மந்த்லி வரலாம், ஒரு சில பிசினஸ்க்கு வந்து 2 மாசத்துக்கு ஒரு கூட வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு எவ்ரி மந்த் வந்து இப்ப ஒரு ரியல் எஸ்டேட் கன்சல்டன்டா இருக்காங்கன்னா எவ்ரி மந்த் அவங்களுக்கு மணி வருமா அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. வேற வந்து நமக்கு ஒரு மணி ஒரு பெரிய மணி ஃப்ளோ ஆகி வரும். ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு பிசினஸ் பண்றாங்கன்னா ஒரு பெரிய மணி வரும். ஸோ அவங்க எல்லாம் வந்து வேற மாதிரி வந்து அவங்களோட கேஷை வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ அவங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ் வந்து எப்படி அவங்க ஹேண்டில் பண்றாங்க, எப்படி அலோகேட் பண்றாங்க. ஸோ ஓவராலா வந்து அந்த வரக்கூடிய கேஷஸ் அந்த அந்த இன்கம் பிளஸ் வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸை எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம மெயினா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இது வந்து நம்ம கரெக்டா பண்ணாதான் நம்மளோட வந்து அந்த கடன்களை கரெக்டா நம்ம மேனேஜ் பண்றது, பிளஸ் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும், இல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மணி வந்து கரெக்டா நம்ம அலோகேட் பண்ணி அந்த பட்ஜெட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த வீடியோல நம்ம டாக்ஸ் பத்தி நம்ம பேசலாம். ஸோ டாக்ஸ் பிளானிங் நம்ம எப்படி பண்ணணும், ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு நம்ம எப்படி பண்ணலாம், அதே மாதிரி ரிஸ்க்கை வந்து டைவர்சிஃபை பண்ணணும். இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரிஸ்க்கை நம்ம வந்து டைவர்சிஃபை பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ என்னென்ன மாதிரியான அந்த ரிஸ்க் இருக்கும், பினான்சியல் ரிஸ்க் இருக்கு, அந்த ரிஸ்கை மேனேஜ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்ன்றதை நம்ம ஒன் பை ஒன் நம்ம பேசலாம்.